அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் நாங்கள் ரம்ஜான் மாதம் முழுவதும் வைத்த நோன்பிலும் சரி, நாங்கள் படித்த நமாஸிலும் சரி, நாங்கள் படித்த குரானிலும் சரி, ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து அதை தன் நன்மையை வழங்கிட்டு வாயிருக்க யா அல்லாஹ். ஆமீன் யா அல்லாஹ். திடீர் வரக்கூடிய தண்ணீர் ஆபத்திலிருந்தும், திடீரென்று வரக்கூடிய நெருப்பின் ஆபத்திலிருந்தும், திடீரென்று இருக்கக்கூடிய விபத்திலிருந்தும், திடீரென்று இருக்கக்கூடிய நிலநடுக்கத்திலிருந்தும், திடீர் மௌத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். ஆமீன். எல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களும் சரி, லைக் பண்ணுறவங்களும் சரி, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க எல்லாம். அதற்கான நன்மைகளை அவங்களுக்கு வழங்கிடுவாங்க யா அல்லாஹ். ஆமீன். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி பார்த்துடலாம். மை ட்ரேடர்ஸ் அவங்க வந்துட்டு குரான் ஆயத்துக்கள் எதையும் துவா என்ற பேரில் சஜ்தால் சொல்லவோ கேட்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அலி பின் அபு தாலிப் ரஸியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலும் அல்லது சஜ்தாவில் குரான் வசனங்களை ஓத வேண்டாம் என்று எனக்கு தடை விதித்தார்கள். முஸ்லிம் 826. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹுசைன் முகமது ஆமீன் ஆமீன் சொல்லியிருக்காங்க. ஆமீன். எஸ்பி லைஃப் வந்துட்டு வாலிக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பூபேஷ் குமார் அவங்க வந்துட்டு நைஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஜிதா கிச்சன் அஃபிஷியல் அவங்கள்ட்ட ஆமீன் சொல்லியிருக்கீங்க. ஆமீன். ஜாஃபர் அவங்க வந்துட்டு ஹார்ட் அனுப்பியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் உங்கள் அன்பு எனக்கு எப்பவுமே வேணும். நீங்கள் எல்லாமே என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள். உங்களுக்காக நான் எப்பவுமே துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஹாஜிதா பேகம் அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் சொல்லியிருக்கீங்க. ஆமீன் யா அல்லாஹ். அவங்களுடைய எல்லாருடைய ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். ஹாஜிதா பேகம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாலிக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் கமெண்ட்ஸ்க்கும் என்னால் முடிஞ்சதுக்கு நான் ரிப்ளை சொல்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்சது எப்பவுமே நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஜகாத்துல் ஃபித்தர் அல்லது சதகத்துல் ஃபித்தர் அல்லது ஃபித்தர் என்றால் என்ன, அது எப்போது ஏன் கொடுக்க வேண்டும், அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். புனிதமிகு ரம்ஜான் மாதத்தை அடைந்த நாம் தற்போது அந்த மாதத்திற்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு இபாதத் தொடர்பாக நினைவூட்டுவது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். அந்த இபாதத் தான் சதகத்துல் ஃபித்தர் அல்லது ஜகாத்துல் ஃபித்தர் அல்லது ஃபித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபித்ரா அப்படிங்கிறது பெருநாள் தொழுகைக்கு முன்பு நம்ம செய்யக்கூடிய ஒன்று தர்மம். ரம்லானுடைய இறுதி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள் ஆகிடுவோம். இதை பற்றி இப்னு உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரம்லான் நோன்பு பெருநாள் தர்மத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கடமையாக்கியுள்ளார்கள். எதற்காக இந்த சதகத்துல் ஃபித்ரா நம்ம கொடுக்கணும் என்றால் 3 காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், நம்ம நோன்பு வைத்துக்கொண்டு வீணான பேச்சுக்களையும் காரியங்களில் ஈடுபட்டதற்காக. இரண்டாவது காரணம், ஏழைகளும் அந்த பெருநாள் நம்மளோட சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும் என்பதற்காகவும். மூன்றாவது, ரம்லான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கவும் இரவில் நின்று வணங்கவும் இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த சதகத்துல் ஃபித்ராவை நம் மீது கடமையானது. யார் மீது எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஃபித்ரா ஆண் பெண் சிறியவர் பெரியவர் என எல்லோர் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிமாக பிறந்த எல்லோர் மீதும் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நோன்பு வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, பெருநாள் தர்மம் சொல்ற ஃபித்ராவை கொடுத்தே ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஹராமான பேச்சுக்கள் பேசுவதையும் ஹராமான செயல்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மூலம் நோன்பு நோற்ற ஒருவர் மிக கவனமாகவும் பேணுதலாகவும் அந்த நோன்பை பேண வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பலவீனமான மனிதராகிய நம்மிடம் நம்மை அறியாமல் நோன்பு நேரங்களில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அவ்வாறான தவறுகளுக்கு பிராயச்சித்தமாகத்தான் இந்த
ஃபித்ராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்களுக்கு அன்பாகவும் கருணையாகவும் அனுப்பப்பட்டவர்கள். அதே நேரத்தில் மூமின்கள் மீதும் இரக்கமும் கருணையும் நிறைந்தவர்கள். இந்த ஃபித்ரா ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிம் அவருக்காக வேண்டி ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அந்த குடும்ப தலைவர் அவர் யாரெல்லாம் செலவு செய்ய அவர் மீது கடமையாக்கியிருக்கிறதோ அவர்களுக்காக வேண்டி இந்த ஃபித்ரா கொடுக்க வேண்டிய கடமை அவர் மீது இருக்கிறது. உதாரணமாக ஒரு குடும்ப தலைவர் அவர் மனைவிக்கு ஃபித்ரா கொடுக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஃபித்ரா கொடுக்க வேண்டும். அதாவது எந்த பிள்ளைகள் அவர் உழைத்து கொடுத்து சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களாக உழைத்து சாப்பிடும் நிலைக்கு பிள்ளைகள் மாறிவிட்டால் அவர்களுக்கு அந்த குடும்ப தலைவர் ஃபித்ரா கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த ஃபித்ரா கொடுப்பது என்பது ஷவ்வால் பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்காக தொழுகிற திடலுக்கு செல்வதற்கு முன் கொடுப்பதுதான் சிறந்த நேரமாக இருக்கிறது. ஷவ்வால் பிறை பார்க்கப்பட்டுவிட்டது என்ற செய்தி கிடைத்துவிட்டால் ஃபித்ராவை நம்ம கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். தொழுகைக்கு முன் கொடுத்தால்தான் அதுதான் ஃபித்ரா. தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது ஃபித்ராவாக அமையாது. ஃபித்ரா விட்ட குற்றம் அவர் மீது இருந்து கொண்டே இருக்கும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எதிலிருந்து நாம் கொடுக்கலாம் என்றால், அதாவது கோதுமை, பேரித்தப்பழம் கொடுக்கலாம். ஏனைய உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்தந்த நாட்டின் எந்த பிரதான உணவாக இருக்கிறதோ அதிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். ஃபித்ராவின் அளவு கையில் அளந்து கொடுப்பதாக இருந்தால் 2 கையின் ஒரு அள்ளு அள்ள வேண்டும். இந்த மாதிரி 4 முறை அள்ளினால்தான் அது கரெக்டாக இருக்கும். நிலுவையில் கொடுப்பதாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 3 கிலோ அரிசி கொடுத்தால் கரெக்டாக இருக்கும். 5 பேர் இருந்தால் 15 கிலோவாக கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கோதுமை கொடுக்கறதாக இருந்தால் கூட ஒரு ஆளுக்கு 3 கிலோ அளவு கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலான துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.